ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ வாசமானமாக இருக்கணுமா, அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகள் வந்து வெயிலில் போயிட்டு வரனால ரொம்ப கருத்து போய் ஒரு மாதிரியாக மூஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வந்துடும் இல்லையா. அது வராமல் இருக்க என்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேசன் புதுசு மாட்டம் பளபளன்னு இருக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை மொத பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3/4 வாளி அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம். இது கூட ஒரு கற்பூரை வந்து நம்ம தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா வாசமனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துக்க வேணாம். இது கூட கொஞ்சமாக லைசால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா, இப்போ வெயில் காலத்தில் பூச்சிகள்லாம் எறும்பு நிறையா வரும் இல்லையா. இந்த கற்பூரத்துக்கு வாசத்துக்கும் இந்த ஷாம்போட வாசத்துக்கும் எறும்பு பூச்சி எதுவுமே வராதுங்க. நீங்கள் வந்து ஒயிட் டைல்ஸாக இருந்தால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திட்டாக ஒரு கரையாட்டம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து மஞ்சத்தூளை கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வாசம் மனமாக நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்பு பூச்சி எதுவுமே வரவே வராது. டைல்ஸும் பார்த்திங்கன்னா டைல்ஸில் விடாப்பிடியான ஆளுக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கரைகள்லாம் உப்புக்கு சூப்பராக போயிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து சீசனுங்கிறனால இந்த பன்னீர் ரோஸ் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக பன்னீர் ரோஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அதை காம்புகளை தூக்கி போட்டு ரோஸை வந்து நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது கூட என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ரோஸ் வாட்டர் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இது வந்து 1/4 டம்ளர் அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. திட்டாக இருக்க வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து சின்னதாக ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. நல்லா நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. இந்த சோப் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குங்க. இது வந்து நம்ம சோப்பு செய்யறதுக்கு அந்த யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி சோப்பு வேணுமோ அந்த மாதிரி சோப்பு செய்யறதுக்கு நம்ம இந்த சோப் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப பெருசாக நறுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸ் சோப் தாங்க செய்ய போகிறேன். இப்போ வெயில் காலம் வந்துட்டனால பிள்ளைங்க மூஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போய் வதங்கி போயிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பன்னீர் ரோஸ் கூட நிறையா இது போட்டு காய போட்டு பவுட்ரு மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு ஃபேஷியல் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அழகாக ஒரு சோப்பாட்டம் செஞ்சு கொடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைய வந்து டெய்லியும் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சோப் பேஸ்ட் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு அதில் வந்து தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கிறேங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த சோப் பேஸ்ட் நம்ம மேலே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து சோப்பை வந்து நம்ம ஹீட் பண்ணக்கூடாதுங்க. டபுள் பாயில்டு மெத்தடில் தாங்க இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். இது மெல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிக்விட் மாட்டம் கிடைக்குங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து கேரட் சோப் செய்யலாம், பீட்ரூட் சோப் செய்யலாம், ரைஸ் சோப் செய்யலாம். உங்களுக்கு எந்தெந்த சோப்பு பிடிக்குமோ அந்தந்த சோப்பெலாம் இந்த சோப் பேஸ்ட்டை வச்சு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சோப்பு செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரோஸு இதழ்கள்லாம், ரோஸு பன்னீர்லாம் அரைச்சி வச்சிடல, அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆனில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இது கூட பார்த்திங்கன்னா லாவெண்டர் எசன்ஸ் வந்து 2 சுட்டு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு இது சேர்த்துக்கிறேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கேப்சூல் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போடுறதா, ஸோ பயப்படாமல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இதை போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எல்லாம் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டியாயிடும். இது நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம வந்து சோப் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து சிலிக்கான் மோல்டு தாங்க. இதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்கும் நமக்கு. இது ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் வச்சாலே போதும் இந்த சோப்பு வந்து செட் ஆயிடும். நான் வந்து காலையில் செஞ்சுட்டு சாயந்தரம் எடுத்தேங்க. சோப்பு வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. இது மேலே இருக்கக்கூடிய நுரைகள்லாம் நம்ம அழகாக எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சோப்பு பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். பேஸு மெல்ட் ஆனது ஹீட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஹீட்டில் நம்ம அரைச்சி வச்ச ரோஜா பூ ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. இந்த சோப்பை நம்ம போட்டு குளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தழும்புகள்லாம் சூப்பராக போகுங்க. இது நான் சோப்பு எடுத்துட்டேன் பாருங்கள். இதை எடுத்து உங்களுக்கு
கழுவி காட்டுறேன். கழுவி காட்டும் போது இதில் நல்லாவே நுரை வந்துச்சு. அழுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி முகத்தில் கருப்பு தழும்பு கரும்புள்ளி எல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம வீட்டிலே சோப் செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரோஜா சீசனுங்கிறனால நமக்கு வந்து ஈஸியாகவே பன்னீர் ரோஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு ரோஸ் கிடைக்கும் போது இந்த டிப்ஸை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வாஷ் பேசன் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பேசனை கழுவணும்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு பளபளன்னு மின்னுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்போட வாசத்துக்கு பூச்சி எதுவுமே வரவே வராது. நம்ம சோப்பு போட்டு வாஷ் பேசன் கழுவுறதுக்கும் ஷாம்பு போட்டு கழுவுறதுக்கும் நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இதை நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க. அப்படியே வாஷ் பேசன் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு இருந்துச்சு. கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் அவ்வளோ வாசம் மனமாக இருந்துச்சுங்க. இனிமேல் நைட்டில் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பேசன் கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சி எதுவுமே வராதுங்க. மெயினாக ஷாம்போட வாசத்துக்கு பூச்சி வரவே வராது. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம். இந்த மூடி பார்த்திங்கன்னா நமக்கு சிரப்பு வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த சிரப்போட மூடி தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது கூட வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் என்கிட்ட வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தனால சாக்லேட் எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேங்க. இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேணாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிடலாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம இதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அவ்வளோ வாசம் மனமாக இருக்குங்க. நம்ம எப்போ ஃப்ரிட்ஜை திறந்தாலும் அந்த வெஜிடபிளோட வாசம் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி எசன்ஸ் நம்ம உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த எசன்ஸோட வாடை அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உட்டன் ஸ்பூனும் டபுள் சைடு செல்லோ டேப்பும் தாங்க இந்த டிப்ஸுக்கு தேவை. இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் வந்து மேல் சைடு கொஞ்சமாக கீழே வந்து இதை நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாங்க. இதை ஒட்டிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுவோம் பார்த்தீங்களா, சார்ஜ் போடுற கேபிள் கீழே வந்து தொங்குறனால சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல சார்ஜ் போடுவோமோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்பூனை வந்து நல்லா நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க. ஒட்டி வச்சுட்டு மேல் சைடு பார்த்தீங்களா ஸ்பூன் மாட்டம் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக வந்து உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப உடச்சிட வேணாம். லைட்டாக வந்து நம்ம சாய்ச்ச மாதிரி வச்சோம்னா நமக்கு வந்து கேபிள் தொங்க விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த கேபிளை நம்ம தொங்க விட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேடணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு சார்ஜ் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பிடிச்சிருந்தா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.